Everest Academy. Seek the peak with us. Hi, hello all. Welcome to Everest Academy. இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோ. யூனிட் 9 நம்மளுக்கு வந்து ஆர்கானிக்கு, அதுலேருந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் ஒரு குட்டி பார்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ஒரு 3 டைமென்ஷன் ஸ்பேஸ் வச்சு நம்ம நிறைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எது மேஜராக கிடைக்கும், எது மைனராக கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எஸ்பெஷலி அதில் வந்து 4 டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஃபிஷர், ஃப்ளைங் வெட்ஜ், சாஹார்ஸ், நியூமன் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு 4 ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இதை பற்றி நிறைய பேர் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதை ஈஸியாகணுன்றது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாண்ட் ரொட்டேஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் நமக்கு ஈஸியாக வரும். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு மாலிகுல் எழுதியிருக்கேன். ஸோ புரோமின், இங்கிட்ட நம்மளோட வெஜ்ஜில் வந்து மெத்தில் குரூப் இருக்குது, டேஷில் வந்து சிஎல் குரூப் இருக்குது, அண்ட் இங்கிட்ட வந்து அதே மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, வந்து பாண்ட் ரொட்டேட் ஆகும். இந்த பாண்ட் ஆக்சுவலி வந்து இதை ஃபிக்ஸ்டாக வச்சு நம்ம இந்த பாண்டை 3த்தையுமே நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். 90 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம், 180 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம், 60 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ரொட்டேட் பண்ணலாம். ஓகே, இப்போது வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஏன் 90னா 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணிடுறேன். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இது வந்து டேஷில் இருக்குது, இது வந்து வெஜ்ஜில் இருக்குது, வெஜ்ஜில் இருக்குது, இது டேஷில் இருக்குது. கிளாக் வைஸ் நான் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மெத்தில் குரூப் வந்து பிளெயினில் வந்துடுது. இந்த இதில் பாருங்கள், பிளெயினில் வந்துடுது. மெத்தில் குரூப் பிளெயினில் வந்துடுது. புரோமின் எங்கே வருது? குளோரின் இருக்க இடத்துக்கு வருது. குளோரின் எங்கே இருக்குது? டேஷில் இருக்குது. அப்போ புரோமின் டேஷில் வந்துடும். நெக்ஸ்ட்டு குளோரின் வந்து மீத்தேல் இருக்கிற இடத்துக்கு போகுது. மீத்தேல் எப்படி இருக்குது? வெஜ்ஜில் இருக்குது. அப்போது குளோரின் வெஜ்ஜுக்கு வரும். இந்த மாதிரி நம்மளால் கிளாக் வைஸும் ரொட்டேட் பண்ண முடியும், ஆன்டி கிளாக் வைஸும் ரொட்டேட் பண்ண முடியும். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பாண்டை நான் ரொட்டேட் பண்ணி காமிச்சேன். இந்த பாண்டை நான் 180 அப்படியே நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். இப்படி நான் இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி நான் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதை அப்படியே நம்ம வச்சுக்கணும். குளோரின் மேலே போச்சு, மீத்தேல் குரூப் மேலே போச்சு அப்படின்னா குளோரின் டேஷில் இருக்குது, புரோமின் வெஜ்ஜில் இருக்குது. இது அப்படியே கீழே உல்டாவா, இது பேர் வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு வி இப்படி இருக்குது, நான் இந்த வியை நான் எப்படி மாற்ற போகிறேன்னா இப்படி மாற்ற போகிறேன். மெத்தில் இங்கே இருக்குது, இங்கே ஒரு குரூப் இருக்குது. மெத்தில் நான் இப்படி மேலே கொண்டு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்க குரூப்பெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். குளோரின் புரோமின் இருக்குது அப்படின்னா குளோரின் வந்து வெஜ்ஜிலையும் புரோமின் வந்து டேஷ்லேயும் மாறிடும். ஓகே, 180 டிகிரி எப்போ ரொட்டேட் பண்ணாலும் சரி, அது கூட அட்டாச் ஆகிருக்க இந்த சப்ஸ்டியூவன்ட் வந்து அப்படியே மாறிடும், கம்ப்ளீட்டாக மாறிடும். ஓகே, ஆனால் இந்த 60 டிகிரி 90 டிகிரிக்கெலாம் அப்படி மாறாது. ஆனால் 180 டிகிரி அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், இன்னும் 180 அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக மாறிடும். ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து இன்னும் 2-3 விஷயம் நீங்கள் பார்க்கணும். குளோரின் வந்து இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின் இருக்குது, வந்து ஒரு ஜி ஐசோமர் மாதிரி இருக்குது. ஓகே, அதாவது டிரான்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். டிரான்ஸ் ஐசோமர் மாதிரி இருக்குது அப்படின்னா அது பேர் வந்து ஸ்டாகர்டு கான்ஃபர்மேஷன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்டாகர்டுன்னு என்னென்னா, இது வந்து நியூமன் ப்ரொஜெக்ஷனில் நம்ம இப்படி சொல்லுவோம். இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இந்த கான்ஃபர்மேஷன் பேர் ஸ்டாகர்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே
இப்படி இருக்கு, பக்கத்து பக்கத்தில் இருக்குன்னா எக்லிப்ஸ். ஒரு மெத்தலுக்கு பின்னாடி இன்னொரு மெத்தல் இருக்குது, ஒரு மெத்தலுக்கு பின்னாடி இன்னொரு மெத்தல் இருக்குது. எப்படி வந்து சன்னுக்கும் மூணுக்கும் நடுவில் ஏர்த் வந்து இந்த லைட்டை மறைக்குது அப்படின்னா நம்ம வந்து லூனார் எக்லிப்ஸ் அப்படி சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இதுவும். சரியா? ஸோ இதுக்கு மெத்தலுக்கு பின்னாடி இன்னொரு மெத்தல் இருக்குது. ஸோ மறைஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து இது வந்து எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லுவோம். இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, இதிலே நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த கன்ஃபர்மேஷனுக்கு பேர் காஜ் கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லுவோம். இது எக்லிப்ஸ்ட் காஜ். இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மெத்தல் இங்கே ஒரு மெத்தல் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு பேர் ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மெத்தல் இருக்காங்க, இங்கே ஒரு மெத்தல் இருக்காங்க, ரெண்டுமே மறைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பாண்ட் ரொட்டேஷன் இதுதான். ஒரு பாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பாண்டை கிளாக் வைஸ்லேயும் சுற்றலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றலாம். 180 டிகிரி கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க சப்ஸ்டியூவெண்ட் வந்து அப்படியே மாறிடும். ஓகே, இதுதான் வந்து பாண்ட் ரொட்டேஷன்ஸ். இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் மாதிரி வந்துடணும். இதுதான் வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இது வந்து ஃப்ளைங் வெட்ஜ் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பிளேனாராக இருக்கிற சர்ஃபேஸ் இங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஐசைட் வந்து இங்கேருந்து நான் பார்க்க போகிறேன். இங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் படுத்துருக்கீங்க. இந்த காம்பவுண்டுக்கு கீழே படுத்துட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? புரோமின் வந்து மேலே இருக்கும், குளோரின் வந்து உங்கள் கால்கிட்ட இருக்கும். கரெக்டாக? ஸோ இதை அப்படியே நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு பிளேனாரில் இருக்கிறத இந்த இதில் போட்டுக்கணும். ஓகே, இந்த ரெண்டு காம்பவுண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பேப்பர்லேருந்து வெளியே வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், குளோரின் வந்து உங்களை நோக்கி இருக்குது. குளோரின் வந்து படுத்து நீங்கள் பார்க்கும்போது குளோரின் வந்து உங்களை நோக்கி இருக்குது, ஹைட்ரஜன் வெளியே போகுது. ஸோ புரோமின் குளோரின் மெத்தில் புரோமின் மெத்தில். ஓகே, குளோரினை எங்கே நோக்கி வருது? உங்களை நோக்கி வருது. அப்போது குளோரின் இங்கே, ஹைட்ரஜன் வெளியே வந்துருச்சு. புரிஞ்சிச்சா? இப்படி தான் நம்ம எழுதணும். ஒரு கன்ஃபர்மேஷன் எழுதுகிறோன்னா இப்படி தான் எழுதணும். எங்கே வந்து பிளேனார் சர்ஃபேஸ் இருக்கோ அங்கேருந்து நம்ம பார்க்கணும். மேலே இருக்குது மேலே, புரோமின் மேலேன்னா மேலே, மெத்தில் கீழேன்னா கீழே. உங்களை நோக்கி வர்றது எப்பவுமே ரைட் சைடில் எழுதிக்கோங்க குளோரின்னு. உங்களிருந்து போகிறது ஹைட்ரஜன் வெளியே வந்து எழுதிக்கணும். ஓகே, இங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் இந்த காம்பவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். அப்போது பிளேனார் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மை பியூட்டிஃபுல் ஐ. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியுது மெத்தில் மேலே இருக்குது, குளோரின் கீழே இருக்குது, ஓஎம்இ குரூப் வந்து என்கிட்ட இருக்குது, ஹைட்ரஜன் அவையவாக போயிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்ஷன் பேரும் ஃப்ளைங் வெட்ஜ் ப்ரொஜெக்ஷன் தான். இதுக்கும் சாஹார்ஸ்க்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஃப்ளைங் வெட்ஜில் மட்டும்தான் இந்த மாதிரி அபோவ் பிலோ பிளேன்லாம் கொடுத்துருப்போம். சாஹார்ஸில் எல்லாமே டைரெக்டாக இப்படி தான் இருக்கும். அபோவ் பிலோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. டைரெக்டாக பாண்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதணும் ஃபிஷரில் அப்படின்னா, ஃபிஷரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனை வச்சு மட்டும்தான் ஃபிஷர் நம்ம எழுத முடியும். இங்கே நமக்கு தெரியுது இது எந்த கன்ஃபர்மேஷன்? இது ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷனில் இருக்குது. ஸோ இதை எக்லிப்ஸுக்கு நான் மாற்றணும் அப்படின்னா ஒன்று இதை கீழே கொண்டு போகணும், இல்லைன்னா இவங்கள மேலே கொண்டு வரணும். இவங்கள கீழே கொண்டு வரணும், இல்லைன்னா இவங்கள நான் மேலே கொண்டு வரணும். கன்வீனியன்ட்டுக்கு நான் மேலே கொண்டு வரேன். இவங்கள நான் மேலே கொண்டு வரேன்னா இப்படி கொண்டு வரேன். ஓகே, எப்படி வருதுன்னு பார்ப்போம். குளோரின், ஹைட்ரஜன், இவங்கள நான் மேலே கொண்டு வந்திருக்கேன்னா இங்கே மெத்தில் குரூப் இருப்பாங்க. ஹைட்ரஜன் அந்த சைடு போகிறாங்கன்னா ஹைட்ரஜன் இங்கே இருக்காங்க,
அண்ட் குளோரின் பிளேனரில் இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னா இவங்க வந்து இப்படி தான் இருக்காங்க. இன்னும் நான் வந்து இங்கே கொண்டு வரணும், அப்போ தான் இவங்களும் எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு மாறுவாங்க. ஸோ இப்படி நான் பண்ணும்போது எப்படி ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ஸ்டீரியோலாம் மாறாது. இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில்னு மாறிடுவாங்க. ஓகே, ஹைட்ரஜன் கீழே, குளோரின் அந்த சைடு. ஓகே, 90 டிகிரிக்கு கம்மியாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டீரியோ மாறாது. இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஓகே, இப்போ இவங்க எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷனில் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நான் ஃபிஷர் எழுதலாம். இவங்க மேலே இருக்காங்க, இவங்க கீழே இருக்காங்கன்னு நினச்சி நான் எழுதுனேன். ஃபிஷர் எழுதும்போது இங்கே ஒரு மெத்தில், இங்கே ஒரு மெத்தில். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இது, செகண்ட் இது. ஓகே, ஃபஸ்ட்டு செகண்ட். ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு குளோரினும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ரைட் சைடு எழுதணும். குளோரின், ஹைட்ரஜன் வேறு இடத்துல இருக்காங்க. ஹைட்ரஜன். ஸோ ஃபிஷர் கன்ஃபர்மேஷனுக்கு எதை கொடுத்தாலும் சரி நம்ம எக்லிப்ஸில் வச்சு தான் நம்மளால் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து இங்கேயும் பாருங்கள் மெத்தில் வந்து எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷனில் இல்லை. நான் இதை அழிச்சிடுறேன். பாண்டு ரொட்டேட் பண்ணுறது, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கரெக்டாக போடுறது, இது மட்டும்தான் வேலையே, வேறு எந்த வேலையும் இல்லை. இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா இங்கே மெத்தில் இருக்காங்க, OMe ஹைட்ரஜன். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க இங்கே வரணும். கரெக்டாக இவங்க இங்கே வரணும். அவ்வளோதான், மாற்றிட்டோன்னா சரியாயிடும். ஸோ மெத்தில் இங்கே வந்துட்டாங்க OMe கிட்ட. நெக்ஸ்ட்டு OMe எங்கே போகிறாங்க? ஹைட்ரஜன் கிட்ட போகிறாங்க. OMe ஹைட்ரஜன் எங்கே போகிறாங்க? மெத்தில் இந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ ஹைட்ரஜன் இங்கே. ஓகே, மெத்தில் இங்கே. ஸோ இப்போ இது ஃபிஷரில் நம்மளால் எழுதிட முடியும். ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், ஃபஸ்ட்டு செகண்ட் மெத்தில். ஹைட்ரஜனும் வேறு பிளேனில் இருக்காங்க. ஸோ இங்கே ஹைட்ரஜன் OMe, இங்கே ஹைட்ரஜன் OMe. ஓகே, எப்போ எது கொடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு எக்லிப்ஸில் மாற்றிட்டு தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இவங்க பேர் வந்து நியூமேன் ப்ரொஜெக்ஷன். ஓகே, ஒன்று மெத்தில் மாற்றணும், இல்லைன்னா இதை மாற்றிடணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கார்பனை நான் சுற்றுறேன். ஃபஸ்ட்டு கார்பனை நான் இப்படி கொண்டு வந்துக்கிறேன் எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷனுக்காக. ஓகே, CH3 இங்கே வந்துடும். குளோரின் மீத்தாக்சி கிட்ட போயிடுவாங்க, மீத்தாக்சி மெத்தில்கிட்ட போயிடுவாங்க. OMe பின்னாடி இருக்க கார்பன் நான் அப்படியே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. மெத்தில், குளோரின், OMeன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு இந்த மெத்தில் இங்கே போகணும், CH3 கிட்ட போகணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு பாண்டை அப்படியே 180 டிகிரி ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? CH3, குளோரின், OMe என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டாக மாற்றணும். CH3 குளோரின் ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா குளோரினை லெஃப்ட் சைடில் எழுதணும். OMe லெஃப்ட் சைடில் இருக்குன்னா இதை ரைட் சைடில் எழுதிடணும். புரிஞ்சிச்சா? புரியலைன்னா திரும்ப ஒரு வாட்டி ஸ்லோவாக பாருங்கள். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ ஃபிஷரில் CH3 ஃபஸ்ட்டு இருக்க இந்த டாட்னா ஃபஸ்ட்டு கார்பன், பின்னாடி இருக்க இந்த சர்க்கிள் தான் செகண்ட் கார்பன். ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன். ஃபஸ்ட்டு கார்பனில் ரைட் சைடில் இருக்க OMe இருக்காங்க, குளோரின் இங்கே, அடுத்து OMe இங்கே, குளோரின் இங்கே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி காம்பவுண்ட்லாம் நான் ஹைப்போத்தட்டிக்கலாக எழுதுனது தான். இந்த மாதிரி காம்பவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஹைப்போத்தட்டிக்கலாக நான் இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எழுதினது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வெரி ஈஸியாக இருக்குது.
ஏன்னா அவங்க கொடுத்துருக்குது எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம எழுதிடலாம். CH3 இது ஃபஸ்ட்டு கார்பன். ஃபஸ்ட்டு கார்பனில் ரைட் சைடு என்ன இருக்குது? OH இருக்குது. OH குளோரின். செகண்ட் கார்பனில் ரைட் சைடு குளோரின் OH. ஓகே, ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷனில் வச்சுன்னா ஃபிஷரை நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட்டு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாஹார்ஸ் டு நியூமன் ப்ரொஜெக்ஷன். நான் முன்னாடியே சொன்னேன், சாஹார்ஸில் வந்து வெஜ்ஜு டேஷு இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு லைன், ஒரு பாண்டாக மட்டும்தான் கொடுப்பாங்க. எப்பயுமே இந்த பாண்ட் எழுதும்போது நான் எப்படி எழுதியிருக்கேனோ இப்படி எழுதிக்கோங்க. இப்போ குளோரின் இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் குளோரின் இங்கே போட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த சைடே எழுதிக்கோங்க. அப்போ தான் எந்தெந்த பாண்ட் வந்து அதுக்கு நேராகவே இருக்குது. இப்போ குளோரின் இருக்குது அப்படின்னா அதே சைடு தான் ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே குளோரின் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். எங்கே நம்ம எதுக்கு நேராக குளோரின் இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் குளோரின் எடுத்து அந்த சைடே எழுதிக்கோங்க எப்போ நீங்கள் எழுதினாலும் சரி. ஓகே, இப்போது இதை நியூமேனுக்கு மாற்றலாம். நியூமேன்னா நம்ம அந்த ரவுண்டு போட்டு எழுதணும்ல அந்த ஸ்ட்ரக்சர். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்டு கார்பன். ஃபஸ்ட்டு செகண்டு வை மாதிரி தான் இருக்கும் நியூமன் ப்ரொஜெக்ஷன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு வை இருக்குது. ஸோ இப்படி ஒரு வை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்படி ஒரு வை இருக்குது. ஒரே மாதிரியே வை இருக்குது. ஓகே, போட்டாச்சா? போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கார்பன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கார்பன். மேலே என்ன இருக்குது? மெத்தில் இருக்குது. ரைட் சைடு என்ன இருக்குது? குளோரின் இருக்குது. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பன் முடிஞ்சு. செகண்ட் கார்பன் எப்படி இருக்குது? அதே மெத்தில். ரைட் சைடு என்ன இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது. லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? குளோரின் இருக்குது. இது என்ன கன்ஃபர்மேஷன்? எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன். ஆனால் இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் வெரி வெரி அன்ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா பயங்கரமான ரிப்பல்ஷன் இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக இது வந்து ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷனுக்கு மாறிடும். ஸ்டாகர்டுக்கு எப்படி மாறும்? அதே வையே ஃபஸ்ட்டு கார்பன் அப்படியே இருக்குது. CH3 Cl ஹைட்ரஜன். இந்த Cl இங்கே வந்துடணும். அப்போது குளோரின் மாறி மாறி வரும். குளோரின் ஹைட்ரஜன் CH3. இவங்க ஸ்டாகர்டு. ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன் என்ன? மோஸ்ட் ஸ்டேபிள் நியூமன் ப்ரொஜெக்ஷன் எழுத சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எக்லிப்ஸ்டு எழுதிடக்கூடாது, ஸ்டாகர்டு தான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்க வந்து எந்த கன்ஃபர்மேஷனில் இருக்காங்க நம்ம பார்த்தோம். ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷனில் இருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்டு கார்பன். ஃபஸ்ட்டு வை எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. உட்காந்து பொறுமையாக எல்லாத்தையும் இந்த மாதிரி கிறுக்கி கூட படிச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, CH3 இங்கிட்ட ஒரு OH, இங்கிட்ட ஒரு ஹைட்ரஜன். ஃபஸ்ட்டு கார்பன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கார்பன் நம்ம என்ன பண்ணுவோம்? சர்க்கிள் போட்டு எழுதுவோம். செகண்ட் கார்பனில் வை எப்படி இருக்குது? நம்ம யூஸ்வலாக வை எழுதுகிற மாதிரி இருக்குது. வை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இமேஜினேட்டிவாக வை. ஏன்னா உள்ளே இப்படி இருக்குது. அந்த எல்லோ வந்து உள்ளே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. சரியா? அழிச்சின எல்லோவை. நெக்ஸ்ட்டு வையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட் சைடு என்ன இருக்குது? வையோட ரைட் சைடு ஹைட்ரஜன் இருக்குது. லெஃப்ட் சைடு குளோரின் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே CH3 இருக்குது. இது பேர் ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன், வெரி ஸ்டேபிள் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஓகேவா? ஸோ சாஹார்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியணும், ஃப்ளைங் வெஜ்னால் என்னென்னு தெரியணும், ஃபிஷர்னால் என்னென்னு தெரியணும், நியூமன்னா என்னென்னு தெரியும். நியூமன்னா நமக்கு தெரியும், வை மாதிரி எழுதணும், சர்க்கிள் போட்டு வை மாதிரி எழுதணும். சாஹார்ஸ்னால் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டாக பாண்டு மட்டும் போட்டு எழுதணும். ஃபிஷர்னால் கிராஸ் மாதிரி போட்டு எழுதணும். ஃபிஷரில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனாக இருக்கான்னு பார்த்து தான் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நியூமேன் டு சாஹார்ஸ். சாஹார்ஸ்லேருந்து நியூமேன் பண்ணோம். இப்போ வந்து நியூமேன்லேருந்து சாஹார்ஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
சாஹார்ஸும் அதே தான். ஃபஸ்ட்டு இப்படி ஒய் இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஸோ மெத்தில் குளோரின் OH. நெக்ஸ்ட்டு இங்கே நியூமேனில் தான் பாண்டு செகண்ட் கார்பனை ரவுண்டு மாதிரி டினோட் பண்ணியிருப்போம். ஆனால் சாஹார்ஸில் நம்ம டைரெக்டாக பாண்டு போடுவோம். நெக்ஸ்ட்டு ஒய் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒய் மாதிரியே தான் இருக்குது. மெத்தில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்படி எழுதிக்கோங்க. ஓகே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மெத்தில் ரைட் சைடு எப்படி இருக்குது? குளோரின் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து OH இருக்குது. ஸோ குளோரின் OH இது ரெண்டும் தான் ஒரே சைடில் இருக்குது. அதே மாதிரி OH குளோரின் ஒரே சைடில் இருக்கா, OH குளோரின் ஒரே சைடில் இருக்கா, மெத்தில் ஒரே சைடில் இருக்குது. ஓகேவா? இப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒய் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அப்போ நம்மளும் ஃபஸ்ட்டு ஒய் இப்படி எழுதுகிறோம். எழுதியாச்சா? செகண்ட் ஒய் எப்படி இருக்குது? நம்ம நார்மலாக ஒய் போடுற மாதிரி இருக்கு. ஸோ நார்மலாக ஒய் போடுற மாதிரி நம்ம எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது? மெத்தில் இருக்குது. ரைட் சைடில் என்ன இருக்குது? OH இருக்குது. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? குளோரின் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்பனில் கீழே இங்கே வந்து மெத்தில் இருக்குது. ரைட் சைடில் என்ன இருக்குது? குளோரின் இருக்குது. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? OH இருக்குது. ஓகேவா? இங்கேயும் குளோரினும் OH, குளோரின் OH இன்னும் ஒரே சைடில் இருக்குது. ஸோ OH குளோரின் ஒரே சைடில் இருக்குது. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஏதோ வினோதமாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒன்று ஸ்டாகர்டுக்கோ இல்லை எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கோ ஃபஸ்ட்டு மாற்றணும். நம்ம ஃபஸ்ட்டு கார்பனை ரொட்டேட் பண்ணுவோம். மெத்தில் வந்து நான் மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, CH3, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு குளோரின். முடிஞ்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கார்பன் எப்படி இருக்குது? நான் அப்படியே வச்சுருக்கேன் செகண்ட் கார்பன் இப்போதைக்கு. குளோரின் OH மெத்தில். இது என்ன கன்ஃபர்மேஷன்? காஜ் கன்ஃபர்மேஷன். ஏன்னா ரெண்டு மெத்திலும் பக்கத்தில் இருக்குது. நான் இது வந்து ஸ்டாகர்டுக்கு மாற்றுறேன். அப்படியே செகண்ட் கார்பனை மட்டும் நான் இப்போ ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகே, செகண்ட் கார்பனை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்பன் அப்படியே இருக்குது. CH3, OH, குளோரின். செகண்ட் கார்பனை நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். குளோரின் மெத்தில் வந்து குளோரின் எடுத்து கொண்டு வர போகிறேன். CH3 ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, அப்போ குளோரின் எங்கே போகும்? OH இருக்கிற இடத்துக்கு போகும். OH எங்கே போகும்? குளோரின்னா OH இருக்கிற இடத்துக்கு போகுது. அப்போது OH எங்கே வருது? மெத்தில் இருக்க இடத்துக்கு போகுது. ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போது நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஒய், செகண்ட் ஒய். ஓகே, மேலே மெத்தில் இருக்குது, ரைட் சைடில் குளோரின் இருக்குது, லெஃப்ட் சைடில் OH இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்க லெஃப்ட் சைடில் OH இருக்காங்க, ரைட் சைடில் குளோரின் இருக்காங்க, கீழே மெத்தில் குரூப் இருக்காங்க. ரைட்டா? ரைட், முடிஞ்சு. ஸோ இது ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன், இது காஜ் கன்ஃபர்மேஷன். இதுவும் மோராலஸ் ஸ்டாகர்டு தான். ஏன்னா மெத்தில் ரொம்ப அவேவாக தான் இருக்காங்க. ஸோ இதுவும் மோராலஸ் ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நியூமேன் எப்படி பண்ணும், சாஹார்ஸ் எப்படி பண்ணும், ஃபிஷர் எப்படி பண்ணும், ஃப்ளைங் விச் எப்படி பண்ணும் அப்படின்னு. ஓகே, இவ்வளோ தான் கன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்எஸ் நாமன்க்ளேச்சர் பார்க்க போகிறோம். இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் குவைட் வெரி ஈஸியான திங் தான். ஓகேவா?
ஆர்எஸ் கன்ஃபர்மேஷனை பார்க்கும்போது முதல்ல வந்து எந்த மாலிகுல் வந்து மாஸில் பெருசாக இருக்குது, மாஸ் நம்பர் எதுக்கு அதிகம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்பன் வந்து உடனே அட்டாச் இருக்க குரூப் என்ன, இங்கே ஆக்சிஜன்னு நான் இங்கே எழுதுனேன், ஆக்சிஜன், கார்பன், குளோரின். ஸோ ஆக்சிஜன் பெருசா, கார்பன் பெருசா, குளோரின் பெருசா அட்டாமிக் நம்பரில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி வீணும். எது பெருசு? குளோரின் தான் பெருசு. ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பரே 35 கிட்ட வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம இவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே இவங்களுக்கு தான் கொடுக்கணும். செகண்ட் ப்ரியாரிட்டி இங்கே ஆக்சிஜன் இருக்காங்க, அடுத்து கார்பன் இருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் பெருசா, கார்பன் பெருசானா ஆக்சிஜன் தான் பெருசு. செகண்ட் ப்ரியாரிட்டி இவங்களுக்கு, கார்பன் தேர்டு, இவங்க ஃபோர்த்து வந்து ஹைட்ரஜன். எப்பயுமே ஃபோர்த்து நம்பரில் வந்து லீஸ்ட்டு ப்ரியாரிட்டி குரூப் வந்துச்சுன்னா அந்த கன்ஃபர்மேஷனை அப்படியே போட்டுடலாம். ஈவன் நம்பரில் லீஸ்ட் ப்ரியாரிட்டி வந்துச்சு அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷனை அப்படியே போட்டுடலாம். இல்லை ஆட் நம்பரில் லீஸ்ட் ப்ரியாரிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்வெர்ஸ் பண்ணி தான் போடணும். நான் சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு 1, 2, 3 இது என்ன கிளாக் வைஸு? ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா எஸ் நாமன்க்ளியேச்சர் தான். ஓகே, இப்போ 4 வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்குது. 4 நம்பரில் தான் லீஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குனால நம்ம அப்படியே கொடுத்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஓ இருக்காங்க, கார்பன், குளோரின், ஹைட்ரஜன். அப்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்? இவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஓகே, செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும்? ஓக்கு தான் கொடுக்கணும். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஓகேவா? 1, 2, 3. ஸோ இவங்க கன்ஃபர்மேஷன் என்ன? 6 கன்ஃபர்மேஷன். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நான் ஃப்ளைங் விச் ஃபார்மேட்டில் எழுதுறேன் அப்படின்னா எப்படி எழுதுவேன்? OMe, ஹைட்ரஜன், COOMe, குளோரின். ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4. ஸோ எஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஆர் அகாடமி, எவரெஸ்ட் அகாடமி. இங்கே வந்து இப்போது UG TRB ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஆர் கிளாஸ், நாங்கள் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல் ஃப்ரம் அ ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக், அப்புறம் கொஸ்டின் பேங்க். ஒரு வாரத்துக்கும் நாங்கள் ஒரு யூனிட்டை 2 ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஒரு வாரத்துக்கும் செகண்ட் ஆஃப் அடுத்த வாரத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறோம். CSIR NET அண்ட் JEE NEET இந்த கொஷின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் ஒரு 1 வீக்கு 50 கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் வித் எஸ், எங்கள் அஃபீஷியல்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் டு யுவர் எஜுகேட்டர், தட் இஸ் டு மீ. எங்கள் அஃபீஷியல்ஸ்ட்டு சொல்லுங்கள். ஐ கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் லைக் தட். ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், ப்ளீஸ் டு காண்டாக்ட் அஸ். ஓகே, தேங்க்யூ.